ஹலோ மக்களே, மார்ச் 7 சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ககன் பூமி பேசிகிட்டு இருக்காங்க. பூமி தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ என்னை நல்லபடியாக அங்கே போய் கூட்டிகிட்டு போய் அந்த போட்டியில் கலந்துக்க வச்சதுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. உடனே ககன் சொல்கிறாங்க, நீ இது உன்னோட கனவு இல்லை, நான் இதெல்லாம் பண்ணது சோபா சந்திர அத்தைக்காக. நீ அவங்களோட ஆசையை நீ உன்னோட கனவாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்க. அதனால் நான் என் அத்தைக்காக நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கான சீன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கடுத்து வழக்கம் போல் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பூமி உள்ளே வராங்க. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போகல, நான் வெயிட் பண்ணுறேன் நீ உள்ளே போகிற வரைக்கும் அப்படின்னா. ஏன் நீ மனசு மாதிரி நீ திரும்ப எனக்கு முத்தம் கொடுத்தனா அப்படின்னு அவங்க ரொமான்டிக்காக ஷேர் பண்ணிக்கிறாங்க. திரும்ப முத்தம் கொடுத்துட்டு உள்ளே வராங்க பூமி. வீட்டுக்குள்ளே இங்கே அபூர்வாவும் மருதானியாலே வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இன்னைக்கு அவள் காம்படிஷன் போயிருக்க போகிறதில்ல, தோற்று தான் போயிருப்பா, ஏன் இன்னும் வரலம்மா, எப்போ வருவா அப்படின்னு கேட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இருங்க வருவா மருதாணி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப உள்ளே அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க பூமி வீட்டுக்குள்ளே. உடனே சரச்சந்திராவும் வராங்க. அப்பா நான் வின் பண்ணிட்டேன்ப்பா காம்படிஷனில், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே நீ சோபா சந்திரா பொண்ணு, நீ என்னோட பொண்ணு, எனக்கு கண்டிப்பாக தெரியும், நீ இதே மாதிரி ஃபைனலி நீ தான் ஜெயிப்ப பாரு வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வாழ்த்துறாங்க. திரும்ப குடும்பத்தில் இருக்க எல்லோரும் வராங்க. ஃபஸ்ட்டு மீரா அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு, என்னோடய சோபா சந்திரா அக்கா டான்ஸ் ஆடிட்டு வந்தால் நான் அவங்களுக்கு இப்படி தான் ஸ்வீட் கொடுத்து இது பண்ணுவேன், அதே மாதிரி தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க. அடுத்து கிருஷ்ணபிரசாத் அவங்க பூமிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அடுத்து செரி வாழ்த்து சொல்கிறான், பிந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கடைசியாக இவளும் சொல்கிறான், நட்சத்திராவும் சொல்கிறான். இப்படி வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, அபூர்வா மட்டும் சொல்லவே இல்லை. உடனே பூமியை வாய் திறந்து கேட்குறாங்க, என்ன சித்தி உங்களுக்கு நான் ஜெயிச்சுட்டு வந்ததில் உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா, எனக்கு விஷயம் பண்ணலை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க நான் தான் உன் மேலே பாசமே இல்லைன்னு தானே சொல்லுவேன், நான் அதனால தான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா முன்னாடி வழக்கம் போல் சீன் போடுறாங்க. உடனே சரச்சந்திரா நீயும் பூமி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் அபூர்வாவும் போயிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. உடனே கையை பிடிச்சிட்டு இவங்க பூமி அபூர்வா கையை பிடிச்சிட்டு முறுக்கிட்டு தேங்க்யூ 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 சித்தி தேங்க்யூ சித்தின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு முறுக்கிட்டே இருக்காங்க. விடுங்கிற மாதிரி அவங்க ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கட்டி பிடிச்சும் அபூர்வாவும் பூமியும் கட்டி பிடிச்சி தேங்க்ஸ்ன்னு திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் ஒரு நியூஸ், இன்றைக்கி சாயங்காலம் ககன் சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி இது பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஈவினிங்கும் சங்கீத் ஃபங்க்ஷனும் வருது. எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே சரச்சந்திரா கோவத்தில் வராரு. இந்த சங்கீத் ஃபங்க்ஷன் கேட்டோன்னா சரச்சந்திராவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே ரூம்குள்ளே அபூர்வா கிட்டே சண்டை போடுறாரு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, இப்படியே ஆரம்பித்து ஒழுங்காக அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இப்போ பாரு நீ உன் பேச்சை கேட்டு நான் இப்போ இங்கே வரைக்கும் இன்னும் தாலி மட்டும் தான் கெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே மாமா எனக்கும் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா திரும்பியும் சரச்சந்திரா முன்னாடி பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நடக்காது, நான் நிறுத்தியே காட்டுவேன், இன்னையோட முடிஞ்சுது, இதுதான் ககன் பூமி சந்திக்கிற கடைசி ராத்திரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் சரச்சந்திராவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா, ஈவினிங் சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லோரும் அங்கே ப்ரிப்பேர்டாக அழகாக ரெடியாகி வந்திருக்காங்க. அதுக்கடுத்து செரி தான் ஹோஸ்ட் பண்ணுறான். உடனே இன்றைக்கி என்னோட அண்ணனோட சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணுறான். அவன் தான் ஸ்டேஜில் நின்று அவன் ஒரு கேம் கூட கண்டக்ட் பண்ணுறான். ஸ்பாட் லைட்டுன்னு சொல்லிட்டு அந்த லைட்டு யார் மேலே எரியுதோ அவங்க சிங்கிளாக இருந்தாலும் டான்ஸ் ஆடணும், இல்லை லவ் பண்ணாலும் அவங்களோட டான்ஸ் ஆடணும், இல்லை கல்யாணம் ஆகியிருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக டான்ஸ் ஆடணும். இதுதான் அதோட தீமு. உடனே அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சரச்சந்திரா மேலே லைட் எரியுது. உடனே அவன் கோவப்பட்டுக்கிட்டே அவனும் முதல்ல அந்த ஸ்பாட்லைட் சரச்சந்திரா மேலே விழுகுது. அவர் கோவப்பட்டுட்டே அவரும் அபூர்வாவும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிடுறாங்க. 2 பேரும் ஒரு பெரிய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து அந்த ஸ்பாட்லைட் யார் மேலே எரியுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அபூர்வாவும் சரச்சந்திரா கோவம் நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அபூர்வா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. சரச்சந்திரா மாமா என்னை நம்புங்க, இதுதான் கடைசி ராத்திரி நான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே சொல்கிறா. அதுக்கடுத்து மருதானியில் பின்னாடி ஒட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவளுக்கு கேட்கல. அதுக்கடுத்து சரச்சந்திரா போனதுக்கப்புறம் மருதானியில் கேட்குறா, என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ உனக்கு சொல்கிறதானே வா காட்டவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல அங்கே போகிறாங்க. போயிட்டு இவங்க கையில் போதைப்பொருள் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி போலீஸ்க்கு வர கால் பண்ணிட்டாங்க. ட்ரக்ஸு
இதை ஃபுல்லாக ஜூஸில் கலந்து இது ககன் ஏற்பாடு பண்ண வந்து சங்கீத் ஃபங்க்ஷன். இதில் மட்டும் ட்ரக்ஸ் மட்டும் அவன் எல்லாருக்கும் கொடுத்தான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும், வெளியே வரவே முடியாது. இதை வாங்கினது என்னமோ நான் தான், ஆனால் இதை கண்டக்ட் பண்ணது வந்து ககன், மாட்ட போகிறது அவன். அதனால் அவன் ஜெயிலுக்குள்ளே போயிடுவான், காலத்துக்கும் ஜெயிலில் தான் இருப்பான். அடுத்து ககன் பூமி கல்யாணம் எப்பயுமே நடக்காது அப்படின்னு உடனே அதுக்கடுத்து நீ அழகான ராட்சசிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இது பண்ணுறாங்க. அபூர்வாவை வந்து மருதானியில் நீ என்னை திட்டுறியா இல்லை புகழ்றியா அப்படின்னா, நான் ஏன் உன்னை திட்ட போகிறேன், புகழ்றாமோ அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில் பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து அபூர்வாவும் அந்த ஜூஸில் வந்து அதெல்லாம் கலந்துருவாங்க, போதைப் பொருள் ட்ரக்ஸை வந்து கலந்து வெயிட்டரை கூப்பிட்டு இதை போய் ககனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூடன்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் எடுத்து குடிச்சிருவாங்க, அதை ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. குடிச்சோடனே இனிமேல் என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே ஸ்பாட்லைட் வந்து அடுத்து கிருஷ்ண பிரசாத் மேலே விழுகும். உடனே கிருஷ்ண பிரசாத்தும் மீராவும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. சாரதாவுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், அதை பார்க்க மாட்டாங்க சாரதா. பின்னாடி பூர்ணியும் அவங்களும் பார்க்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து கிருஷ்ண பிரசாத்தும் மீராவும் டான்ஸ் ஆடுறதை பார்க்க மாட்டாங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்து செரி வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவோம். அதுக்கடுத்து பூமி வந்து இதை ஃபுல்லாக நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிட்டு திரும்ப செரியை கூப்பிட்டு, ஏன் உங்கள் அம்மா மட்டும்தான் என் மாமாவுக்கு ஒய்ஃபா, ஏன் பெரியம்மா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருக்காங்க, ஆனால் பெரியம்மா டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டாங்க. இங்கே ககன் பூமி வந்து அவங்க சங்கீத் ஃபங்க்ஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ககனை மாட்டி விடுறதுக்காண்டி அவங்க ககன் ஃப்ரெண்ட்ஸு நக்ஷத்ரா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் குடிக்கிற ஜூஸில் வந்து ட்ரக்ஸை கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க. ககனுக்கு மட்டும் கொடுத்தா வந்து பிரச்சனை ஆயிடும், கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தான் சொல்லிட்டு, அதனால் நக்ஷத்ரா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து நக்ஷத்ராவும் தெரியாமல் குடிக்கிறாங்க. நக்ஷத்ரா கிட்ட இவங்க சொல்லலை, ஆனால் நக்ஷத்ராவும் குடிக்கிறாங்க. அவங்க குடிச்சு எல்லாரும் போதை ஆயிடுறாங்க. என்னென்ன பண்ணுறேன்னு யாருக்குமே என்ன பண்ணுறேன்னு தெரியல. ககன் வந்து ரொம்ப ரொமான்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கான் பூமி கிட்ட. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, ஆனால் வளர்றான், என்ஜாய் பண்ணுறாங்க இது. அதுக்கடுத்து அந்த ஸ்பாட்லைட் வந்து பூமி வந்து செரியை கூப்பிட்டு தனியாக சொல்லியிருப்பாங்க, ஏங்க அத்தை உங்களுக்கு இதாக தெரியலையா, அதனால் நீங்கள் சாரதா அத்தை மேலேயே அந்த ஸ்பாட்லைட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே சாரதா அத்தை மேலேயே அந்த ஸ்பாட்லைட் விடும். அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் கேபியும் சாரதாவும் வந்து முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுவாங்க. சரச்சந்திரனை பார்த்து கொஞ்சம் காண்டாவாங்க. மீராவும் கொஞ்சம் ரொம்பவே காண்டாவாங்க. அதுக்கடுத்து திருப்பியும் அவங்க ட்ரக்ஸை கலந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் திருப்பி ஜூஸை நல்லா இருக்குன்னு எல்லோரும் வாங்கி குடிச்சிட்டே இருப்பாங்க. இங்கே ககன் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அங்கே நக்ஷத்ரா ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் குடிச்சிட்டே இருப்பாங்க. அடுத்து அந்த ஸ்பாட்லைட் வந்து இவங்க மேலே விழுந்துடும், யார் ககன் மேலே விழுந்துடும். அவன் வந்துட்டு வாங்க ஹீரோயின் வாங்க நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சரச்சந்திரா வந்து கோவம் வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்புறம் நக்ஷத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. நீ அங்கே இருந்து பூமி இருக்கிற இடத்துல நீ இருக்க வேண்டியது, இப்போ உங்கள் மாமா வந்து உன் லவ் அக்செப்ட் பண்ணியிருந்தா நீ தான் இருந்தால் ஆடி இருக்கணும் அப்படின்னோன்னா நக்ஷத்ரா இப்போ என்ன நான் போய் டான்ஸ் ஆடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தள்ளி விட்டுட்டு ஸ்டேஜில் வந்து இவன் ஆடிட்டு இருப்பான். அதுக்கடுத்து செரியும் அங்கே ஹோஸ்ட் பண்ணுறனால அவனும் மேலே தான் நின்றுட்டு இருப்பான். அவன் நக்ஷத்ராவை பிடிச்சி எழுதி திரும்ப நக்ஷத்ரா வந்து போதையில் வந்து ஆடிட்டு இருப்பா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. கீழே வந்து இவங்க மருதாணி இலையும் அபூர்வம் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க, எங்கே இவளும் குடிக்க வச்சிருக்காளா இந்த ட்ரிங்க்ஸை, இவள் எங்கே போதையில் எங்கேயும் ககனை தான் லவ் பண்ணுறோன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு பயந்துட்டு இருப்பாங்க கீழே. ஆனால் சரச்சந்திரா கிட்ட சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. அங்கே நக்ஷத்ரா ஆடுவா. செரி வந்து நக்ஷத்ரா பிடிச்சையில் சேர்த்து ஆடுவான், ககனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ககன் பூமி வந்து அவங்க தனியாக ஒரு லோகத்தில் அவங்க தனியாக அந்த ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களாம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி கொடுத்து, என்ன ககன் நீங்கள் முதல்ல இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல இது வாங்கினீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நான் எல்லாம் நான் ப்ரூஃப் வாங்கியிருக்கேன், நான் எல்லாம் வாங்கி தான் நடத்துகிறேன், சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்குது, கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். ட்ரக்ஸ் பார்ட்டின்னு எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் என்ன சங்கீத் ஃபங்க்ஷனு போய் சொல்லி ட்ரக்ஸ் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாங்க. நான் எனக்கு ஹலோ மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை பிடிச்சி திட்டுவாங்க. நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சரச்சந்திரா உடனே இது என்னோட வீட்டு கல்யாணம், அப்போல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நடக்காத நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லா பக்கமும் போய் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. கடைசியாக காரில் போய் உங்கள் கார் என்ன அப்படின்னு உங்கள் நம்பர் கேட்பாங்க. உனக்கு ககன் வந்து அவங்களோட நம்பர் சொல்லுவாங்க, கார் நம்பரை. உள்ளே போய் இவங்க வந்து டிக்கி அந்த கேப்பில் அபூர்வம் வந்து முன்னாடியே போலீஸ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் அந்த டேஷ்போர்டில் வந்து ட்ரக்ஸை கொஞ்சம் வச்சுட்டு தான் போலீஸ் கால் பண்ணுவான். உடனே போலீஸ் வந்துவாங்க, மாட்டிடுவாங்க. நிமலுக்கு ஆளை ஃபுல்லாக ஜெயிலி தான், ஒரே கல்லில் 2 மாங்க எடுக்க போகிறேன் நான், ககன் மூவி கல்யாணம் நின்று போச்சு, அவன் காலத்துக்கும் ஜெயிலு தான், அப்புறம் சாரதா பிக்சர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அபூர்வா வந்து.
இங்கே அதுக்கடுத்து போலீஸ் வந்து ககனோட காரை ஃபுல்லாக தேடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ட்ரக்ஸுமே கிடைக்காது. உடனே சாரி மேம், ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கிளம்ப போவாங்க. உடனே பூமி, என்ன இங்கே நீங்கள் இன்ஃபர்மேஷன் இது கரெக்டு தான், ஏன்னா என்னோட மாமாவுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க, ஆல்கஹால் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதனால் மற்ற கார் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாராச்சந்திரா காரை செக் பண்ணி பார்க்குறதுக்கு அங்கே கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆனால் வந்து என்ன என் காரையும் நீங்கள் செக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த சாராச்சந்திரா வந்து போலீஸ்கிட்ட. சார் இது கம்ப்ளைண்ட்டுன்னு வந்துட்டு நான் எல்லார் காரையும் தான் சார் பார்க்கணும், இப்போ மற்றவங்க கார் பார்க்கலன்னா தப்பாயிடும் சார் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க காரையும் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உடனே அபூர்வா உடனே பயந்துகிட்டே இருப்பாள். அப்போ ட்ரக்ஸ் எங்கே போச்சு மருதானியாலையும் இவங்களும் பயந்துகிட்டே இருப்பாங்க. நீ தானே ட்ரக்ஸை டேஷ்போர்டில் வச்சு எங்கே போச்சு தெரியலையே சித்தி அப்படின்னு சொல்லி இவங்க கவலைப்பட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது, அந்த ட்ரக்ஸ் சரச்சந்திரா காரில் போயிருக்குமா, இல்லை யார் எடுத்திருப்பா, எப்படி ககனை காப்பாற்றிருப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் சீரியல் கூட்டிருவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரிவ்யூக்கு தேங்க்யூ மக்களே. அண்ட் திங்கக்கிழமையிலேருந்து நம்ம மகாநதியும் போட போகிறோம். மகாநதி ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி மக்களே, நாளை சந்திப்போம்.